நிலை 3. விநியோக சேனல்களை பகுப்பாய்வு செய்தல். உங்கள் வாடிக்கையாளருக்கு உங்கள் தயாரிப்பை பெறுவதற்கு ஏராளமான விருப்பங்கள் உள்ளன. எந்தெந்தவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பது விலை, லாப வரம்புகள், சேவை மற்றும் நேரம் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏராளமான விருப்பங்கள் உள்ளன, மேலும் உங்களுடையதை தேர்ந்தெடுப்பதில் உங்கள் குறிக்கோள்கள் என்ன, எத்தனை அடுக்குகள் உள்ளன என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கலாம். ஒரு சில்லறை கடையில் ஒரு தனிநபர் வாங்குவதன் மூலம் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு தயாரிப்பில், தயாரிப்பு உங்கள் உற்பத்தி வசதியிலிருந்து மொத்த விற்பனையாளருக்கு செல்லலாம், பின்னர் சிறிய விநியோகஸ்தர்களுக்கு சில்லறை விற்பனையாளருக்கு விற்கப்படலாம். செயல்பாட்டின் ஒவ்வொரு அடியும் நீங்கள் ஒரு சேவையை விற்கும்போது செய்வது போலவே லாபத்தை ஈட்ட வேண்டும். ஒரு சிக்கலான அமைப்பில் எத்தனை பேர் ஈடுபட்டுள்ளனர் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். கீழேயுள்ள ஓட்டம் பொதுவானது. சங்கிலியின் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் பங்கேற்பாளர் தயாரிப்புக்கு மதிப்பு சேர்க்கும் ஒன்றை செய்கிறார், எடுத்துக்காட்டாக தொகுப்புகள், லேபிள்கள் அல்லது விளம்பரம், மற்றும் லாபம் பெறுகிறார்.